வருத்தமாக இருக்கிற காரணம் என்ன தெரியுமா? யாருக்கு உங்க தாத்தா சோகமா இருக்கிறாரு? எனக்கு தெரியல. வா எல்லாரும் போய் கேட்போம். நான் வருகிறேன். கொஞ்சம் பொறுங்க, நானும் வரேன். எங்கே எல்லாரும் போறீங்க? நானும் வர ஓடாதீங்க. பாலு இவர்கள் யார்? எங்கிருந்து வருகிறார்கள்? இதுவரை நான் பார்த்ததே இல்லையே. தாத்தா, இவர்கள் என் நண்பர்கள். ஆமா தாத்தா, நாங்கள் இரட்டை சகோதரிகள். என் பெயர் கயில்விழி. என் பெயர் மலர்விழி தாத்தா. இக்குடியிருப்பில் தான் நாங்களும் வசிக்கிறோம். என் பெயர் மலர். அப்படியா? நான் தான் கவனிக்கவில்லை அம்மா. மன்னிக்கவும். இங்கு உள்ள பொருட்கள் எல்லாம் செயற்கையானது உள்ளதை கண்டு மனம் சோர்வாக உள்ளது. செயற்கையா? அப்படி என்றால் என்ன தாத்தா? கொஞ்சம் தெளிவாக தான் கூறுங்களேன், நாங்களும் தெரிந்து கொள்கிறோம். கொஞ்சம் பொறுத்து தாத்தா, நான் என் நண்பர்களை அழைச்சுக்கிறேன். ஏய் காயத்ரி, செல்வி, வாங்க எல்லாரும் ஓடி வாங்க. தாத்தா நம்மளுக்கு இயற்கையை பற்றி சொல்ல போறாரு. ஒட்டு தண்ணீர் விட்டு வளர்ந்து செடியிலிருந்து மரமாகி அதிலிருந்து காய்கறிகளை பறித்து உண்ணும் போது அதன் சுவை இயற்கையானது. அது கிடைக்கும் மகிழ்ச்சியோ தனித்தன்மை. நாம் என்ன செய்கிறோம்? மரம் விரைவாக வளரும் அதிக பழம் தருவதற்காக பல ரசாயன பொருட்களை தெளித்தும் வாடி போகாமல் இருக்க பல செயற்கை மருந்துகளை உபயோகிக்கிறோம். அதிக உணவு பொருட்கள் கழித்தால், நாம் அதிக உணவு பொருட்களை சாப்பிட்டால் நாம் ஆரோக்கியமா இருக்கலாம். ஆமாவா தாத்தா? அவ்வாறு கிடைக்கும் உணவுப் பொருட்களில் நன்மைகளும் பலன்களும் குறைவாக இருக்கின்றன. பின்பு உடல்நல குறைவால் நாம் மருத்துவரை நாடி செல்கிறோம். நமக்கு கிடைக்கும் காற்று சுத்தமானதாக இல்லையே. சுத்தமான காற்றா? அப்படின்னா என்ன தாத்தா? சொல்லுங்களே, நாங்களும் தெரிந்து கொள்கிறோம். மரங்கள் நமக்கு தரும் பயன்கள் எனக்கு தெரியும் தாத்தா. தாத்தா, நாம் வீட்டுக்கு தேவையான மர சாமான்கள், கதவு, ஜன்னல், மேசை, நாங்கள் பள்ளிக்கு பயன்படுத்தும் நோட்டு புத்தகங்கள் கூட மரங்கள் இருந்து கிடைக்கிறது. பரவாயில்லையே, இவ்வளவு விஷயம் தெரிகிறது. யாரப்பா உனக்கு சொல்லிக் கொடுத்தது? அப்பா வேலை முடிந்து வந்தவுடன் எனக்கு கடைகள் தூரம் போது தெரிந்து கொண்டேன். அது மட்டுமில்லை, வாகன புகை, தொழிற்சாலை புகையிலிருந்து ஒரு நச்சு புகைகளை மரங்கள் தன்னுள் இழுத்துக் கொண்டு நல்ல காற்றான ஆக்சிஜனை நமக்கு தருகிறது. நாம் அன்றாடம் பயன்படுத்தும் சுத்தமான நீர் எது தெரியுமா? சுத்தமான நீர்னா சுடுநீர், மினரல் வாட்டர். அது இரண்டும் தானே? இல்லை இல்லை, சுத்தமான நீர் மழை நீர். நாங்கள் அனைவரும் தாகத்திற்கு நீர்மோர் பாலையிலிருந்து குளிர்ந்த நீரை குடிப்போம். இன்றைய பிள்ளைகளான நீங்கள் செயற்கையான குளிர்பானங்களை குடிக்கிறார்கள். ஆமா தாத்தா, அப்படி குடித்தால் தான் எங்களுக்கு தாகம் தீர்ந்து சந்தோஷமாக இருக்கிறோம். அதை என்ன என்று விரும்ப தெரியாமல் மருத்துவரை நாடி செல்கிறேன். போன வாரம் எனக்கு ஒரே காய்ச்சலும் ஜலதோஷமாகவும் இருந்தது. என்னால் பள்ளிக்கு போக